அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 12ஆம் தேதி சனிக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பேட்டர்ல பார்க்க போறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இரு கட்சிகளுக்கு இடையே கூட்டணி அப்படிங்கிற செய்தியை கொடுத்திருக்காங்க. இந்த அரசியல் கட்சிகள்ட்ட இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எக்ஸாம் வெற்றியை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கோங்க. ஸோ இண்டிவிஜுவலா நிறைய பேர் படிப்பீங்க. இண்டிவிஜுவலா படிக்கும்போது நல்ல விஷயம் தான். இருந்தாலும் சில விஷயங்கள வந்து சேர்ந்து படிக்கிறதுங்கிறது நம்மளோட வேலைய கொஞ்சம் எளிமையாக்கும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாததையோ, உங்களுக்கு கஷ்டமா இருக்கிறதையோ, உங்களுக்கு குழப்பக்கூடியதையோ வந்து மற்றவங்களோட சேர்ந்து படிக்கும்போது, அது கொஞ்சம் ஈஸியா வந்து நம்மளுக்கு அடாப்ட் ஆகும். அந்த மாரி ஒ இது மாரி தான். அரசியல் கட்சிகள் வந்து வெற்றி ஒன்றை இலக்கா கொண்டு இந்த மாரி கூட்டணி பண்ணுவாங்க. அதே மாரி தான் நாமளும். நமக்கும் வெற்றி தான் இலக்கு. அதனால நம்ம கூட்டணி வைக்கிறதுனால தப்பு கிடையாது. ஸோ சிலரோட சேர்ந்து படிங்க. அத வேலைய எளிமையாக்குங்க. அதனால உங்க உற்பத்தி திறன அதிகரிங்க. சீக்கிரமா வந்து சக்சஸ் அடையுங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட இது. ஆம், சேர்ந்து படிக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ யூனிட்டி இஸ் த ஸ்ட்ரென்த். அது எப்பயுமே இதுதான். ஸோ அந்த வகையில எக்ஸாம் படிக்கும் போதும் அந்த மாதிரி சேர்ந்து படிங்க. உங்க வேலையை கொஞ்சம் எளிமையாக்கிக்கலாம். இந்த எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே ஃப்ரீ கிளாஸ் எடுப்பாங்க. அதாவது நிறைய பேர் வந்து காசு கொடுத்து தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. எம்ப்ளாய்மெண்ட் இது மூலமா எம்ப்ளாய்மெண்ட் விங் மூலமாவே அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் இதுல வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அதை வந்து சென்னையில நடக்க இருக்குங்கிறத நியூஸா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. அங்க உள்ள ஸ்டடி ஹால்ஸையோ அவங்க கிளாஸ் நடக்கிறதோ டெஸ்ட் பேஜையோ கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது இந்த பொருளாதாரம் சார்ந்த நியூஸ் தான். இது ரெகுலராகவே வந்துட்டு இருக்கு. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த பொருளாதார வளர்ச்சியில வந்து கூட்டுறவுத்துறையோட முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, இந்த மெயினா இந்த முதல்வர் மருந்தகம் அது ஒரு கான்செப்ட். ஸோ அது வந்து கூட்டுறவு மூலமா தான் செயல்படுத்துறாங்க. இது போக இந்த கூட்டுறவு துறை சார்ந்த வங்கிகள்ல பாத்தீங்கன்னா, மக்களுக்கான அந்த நிதிய வந்து கூட்டுறவு வங்கிகள் தான் வந்து அதிகமா வழங்கிட்டு வராங்க. அதுவும் ரூரல் ஏரியால. அதாவது கிராமங்கள்ல வந்து இந்த கூட்டுறவு வங்கிகள் மூலமா தான் நிறைய இதாகுது. ஸோ அந்த தமிழ்நாடு அரசோட 2024, 25 ஆண்டுக்கான அந்த பொருளாதார வளர்ச்சி 9.69% கூட்டுறவுத்துறையோட பங்கும் முக்கியமா இருக்கு அப்படிங்கிறத அந்த துறையோட அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. எஸ் ராமகிருஷ்ணன் பத்தி கொடுத்துருக்காங்க. நேத்திக்கு அவருக்கு ஒரு விருது கொடுத்திருந்தாங்க. ஏற்கனவே அவங்க வந்து ஒரு ஹிந்துல வந்து ஒரு தொடரா எழுத இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவரை பத்தி ஒரு இது இந்தியாவின் சிறந்த எழுத்தாளர்களுக்கான பாரதிய பாஷா பரிஷத் விருது எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரதிய பாஷா அமைப்பின் பொன்விழா ஆண்டில் பொருத்தமான எழுத்தாளருக்கு வந்து விருது வழங்கப்பட்டிருக்கு. பாத்துங்க, அதோட பொன்விழா ஆண்டுல இவருக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. யாமம், உருபசி, உபபாண்டவம் உள்ளிட்ட பல நாவல்களை எழுதியுள்ளார். 20க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் வெளிவந்துள்ளன. திரைத்துறையிலும் பங்களித்துள்ளார். சாகித்ய அகாடமி விருது, தாகூர் விருது, இயல் விருது உள்ளிட்ட பல விருதுகளையும் பெற்றுள்ளார். நேத்திக்கு ஒரு செய்தி பார்த்தோம். அதுலயும் இது சம்பந்தமா இருந்துச்சு. ஸோ அதுல இல்லாத நியூஸ் இதுல இருக்கு. நேத்து வந்து மொத்தத்துல 100 நூல்கள் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு நாவல்கள் மட்டுமே, சிறுகதைகள் மட்டுமே 20க்கு மேல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சில இது கொடுத்திருக்காங்க. நாவல்களோட பேரு யாமம், உருப்பசி, உபபாண்டவம் உள்ளிட்ட நாவல்களையும் எழுதியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துருவோம். இந்த பாரதிய பாஷா பரிஷத் விருது இது வந்து ஒரு மேற்கு வங்காளத்தை தலைமையிடமா கொண்டு அந்த ஒரு நிறுவனம் வந்து வழங்குறாங்க. ஸோ இது முக்கியமான விருதா இருக்கு. இந்தியாவிலேயே இலக்கியத்துக்கான ஒரு முக்கியமான விருதா இருக்கு. இந்த விருதை அந்த இயக்கத்தோட பொன்விழா ஆண்டுல எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாமம், உருபசி, உபபாண்டம் உள்ளிட்ட நாவல்கள் எழுதியிருக்காரு. 20க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்காரு. நம்ம ஸ்கூல் புக்லயே இவரை பத்தி நிறைய கொடுத்திருப்பாங்க. நான் சமீபத்துல கூட நேத்திக்கு கூட அந்த பழைய நியூஸ்ல கொஸ்டின் வச்சு காட்டினேன். ஏன்னா இப்போ ட்ரெண்ட்ல 2025 நடந்த மெயின்ஸ் குரூப் ஏ மெயின்ஸ்ல இவரை பத்தி கேட்டிருக்காங்க. அப்போ இவரை பத்தி போக்கஸ் பண்றாங்க, இலக்கியம் சார்ந்து போக்கஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுனால பொறுத்துக்க ரீதியாவோ இல்ல அப்ஜெக்டிவ்லயோ இவரை பத்தி கேட்கறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறதுனால இவர் சம்பந்தமா வர்ற நியூஸ்களை நம்ம பார்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியமா இருக்கு. இவர் வந்து நிறைய விருதுகளை வாங்கியிருக்காரு. ஸோ அந்த வகையில இதுவும் கூடுதல் அவருக்கு வேல்யூஸை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுது.
இங்க காட்டு உயிரை பத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது விழிப்புணர்வை பரவலாக்கும் காட்டு உயிர் புத்தாக்க மையங்கள் கொடுத்துருக்காங்களா, இதுல ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க. இது வந்து இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு டாபிக் கீழ வரும். எங்கெங்க எந்தெந்த இதுல இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா வல்லநாடு வெளிமான் காப்பகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிமான் அதோட அந்த உயிரினத்தோட பேர் வந்து வெளிமான். ஸோ ஈரோடுல சத்தியமங்கலத்துல பாத்தீங்கன்னா பாரு அப்படின்னா பிணந்தின்னி கழுகான். பாரு அப்படின்னா பிணந்தின்னி கழுகு. இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த நியூஸ் வந்துச்சு. ஸோ அந்த பாரு அந்த கழுகுகள் வந்து அழிவு நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால அதற்கு வந்து இது பண்றாங்க. வனத்துறையில இருந்து அதை வந்து பாதுகாத்துட்டு வராங்க. அடுத்து பாருங்க ஓசூர் பகுதி பாத்தீங்கன்னா காவேரி வனவிலங்கு சரணாலயம் ஆற்று நீர் நாய் 4 கொம்பு மானா பாத்துக்கோங்க. 4 கொம்பு மானு. ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா திருநெல்வேலியில சேலம் பாருங்க வங்கு நரின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து திருநெல்வேலி பாத்தீங்கன்னா கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம். இது வந்து பழைய ஸ்கூல் புக்ல இருக்கும். இந்த ஊர்ல வந்து இந்த பறவை சரணாலயம் இருக்கிறதுனால இந்த ஊர்ல தீபாவளிக்கு கூட வெடி வெடிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருக்கு. இங்க வந்து இந்திய புள்ளி கழுகு மஞ்சள் முக பாரு கழுகு. இந்த மஞ்சள் முக பாரு கழுகு பாருங்க 2 இடத்துலயுமே வருது. ஸோ அடுத்து விழுப்புரத்துல பாத்தீங்கன்னா கழுவெளி பறவைகள் சரணாலயம். இங்க வந்து கூளைக்கடாவும் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஸோ கூளைக்கடாவும் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா நீலகிரி கருமந்தி இருவாச்சி பறவைகள். விருதுநகர் திருவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் சாம்பல் நிற அணில். ஆமா, இதெல்லாம் ஓல்டு கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. ஸோ சாம்பல் நிற அணில் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு டேபிளா கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க. சுற்றுச்சூழல் சார்ந்து இதுல கேட்க வாய்ப்பு இருக்கு. பைசாகி நமக்கு நல்லாவே தெரியும். ஏப்ரல் 13 தான் இந்த ஜாலியன் வாலாபாக் நடந்திருக்கும். அதுக்கு அடுத்த நாள் தான் அந்த பைசாகிக்கு முந்தின நாளே அந்த சம்பவம் நடந்துரும். ஸோ பைசாகி எந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தொடர்ச்சியா வந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் இதை ரீகால் பண்ணிக்கோங்க. பைசாகி வந்து பஞ்சாப் மாநிலம். அங்க வந்து அந்த அறுவடை திருநாள பைசாகின்னு கொண்டாடுறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அந்த டேட் உட்பட அதை வச்சுதான் அந்த ஜாலியன் வாலாபாக் வந்திருக்கும். இங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கே என்ன அப்படின்னு பாருங்க. காஷ்மீர்ல வந்து உலகிலேயே காஷ்மீர் பக்கால் மற்றும் கௌரி அந்த 2 இடத்துக்கு இடையில பாத்தீங்கன்னா செனாப் ஆற்றின் குறுக்கே 1178 அடி உயரத்துல உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம். அப்போ உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம் எங்க இருக்குன்னா இந்தியாக்குள்ளதான் இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா காஷ்மீர்ல உள்ள இந்த பக்கால் மற்றும் கௌரி என்ற இடத்துக்கு இடையில எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டதுன்னா செனாப் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு. அதோட உயரம் பாருங்க 1178 அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. இதை வந்து பிரதமர் வந்து திறந்து வைக்க இருக்காங்க 19ஆம் தேதி. அப்போ இது வந்து வரும் தேர்வுகள்ல வந்து இந்த மாதிரி கரண்ட் அஃபேர் ரீதியாவோ, ஏன்னா இது உலகின் உயரமா இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு பாலமா இருக்கிறதுனால இதை தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு வந்து ஒரு நாட்டோட டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. ஸ்லோவாக்கியா நிறுவனங்களுக்கு முர்மு அழைப்புன்னு சொல்லியிருக்காங்களா, இங்க என்னன்னு பாருங்க. அதாவது ஸ்லோவாக்கியாவில் உள்ள கான்ஸ்டன் தி பிலாசபர் பல்கலைக்கழகம் சார்பில் வழங்கப்பட்ட கௌரவ பட்டத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெற்றுக்கொண்டார். ஸோ இது விருது கிடையாது, இது வந்து கௌரவ பட்டம். அதாவது டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர்ல பிஹெச்டி படிச்சாலும் டாக்டர் கொடுப்பாங்க. அதாவது அப்புறம் அந்த சமூகத்துல சிறந்த சேவை பண்ணவங்களுக்கு சிறப்பு பட்டமா சிறப்பு டாக்டர் பட்டம் கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில நம்மளோட குடியரசுத் தலைவருக்கு வந்து அந்த நாட்டோட யூனிவர்சிட்டி வந்து டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. அந்த நாட்டோட பேரை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஸ்லோவாக்கியா. அடுத்தது ரிசர்வ் வங்கியின் ரெப்போ விகித குறைப்பு தொடர்ந்து வீடு வாகன கடன்களுக்கான வட்டி குறைக்க வங்கிகள் நடவடிக்கை. இந்த ரெப்போ மற்றும் ரிவர்ஸ் ரெப்போ பார்த்தோம். ரெப்போனா என்ன? ரிசர்வ் பேங்க்ல இருந்து வங்கிகள் கடன் வாங்குறதுக்கு கொடுக்கப்படுறது வந்து ரெப்போ. இதே ரிவர்ஸ் ரெப்போனா ரிசர்வ் பேங்க் வந்து
வங்கிகள்கிட்ட கடன் வாங்குவோம். ஸோ அதுதான் ரிவர்ஸா இருக்கும். ஸோ அந்த வகையில 6.0 6.25 இருந்தது. 0.25 குறைச்சு இப்ப 6 இருக்கு அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். இந்த வகையில இதனால வந்து பொதுமக்களுக்கு வந்து வீடு கடன், வாகன கடன்களுக்கான வட்டி குறைக்க வங்கிகள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி கொடுத்திருக்காங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.